வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடேஸ் ரெசிபி வஞ்சரம் மீன் குழம்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வஞ்சரம் மீன் 400 கிராம் வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு லெமன் அளவுக்கு புளி கரைச்சி இருக்குது, மஞ்சத்தூள் 3 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள், குழம்பு தாளிக்கிற வடவம், சோம்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்கு, உப்பு தேவையான அளவு, தக்காளி 1. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனோடனே சோம்பு எடுத்து வச்சுருக்க சோம்பு 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். தக்காளி, போட்டு வதக்கணும். பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு ஆறின பிறகு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா வதக்கணும். மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது கூல் ஆனோன்னா அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம குழம்பு தாளிக்கிற வடவம் போடணும். நல்லா பொரியணும். அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அதில் போடணும். நல்லா கிண்டி விடணும். உப்பு தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஞ்சத்தூள், புளி தண்ணி, ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி ஹையில் வைக்கணும். இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா போட்டுடணும். போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி.
இப்போ கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வஞ்சர மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.